ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து December 4th. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எழுதியிருக்கேன். இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. இதை நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து 3rd December, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸு. ஸோ 1992 வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து இது வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், அதுபோல் அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டிஸை பாதுகாக்கணுன்றதுக்காக எம்ஃபசைஸ் பண்ணுன்றதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஏர்லியராக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசேபிள்டு பர்சன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ முன்னாடி வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசேபிள்டு பர்சன் சொன்னாங்க, அதை தான் ரீநேம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க 2007 நினைக்கிறேன், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதை ரீநேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெத்து. ரஃபேர் ஜான்சன் இவர் வந்து டெக்காத்லான் ஈவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவர். இந்த டெக்காத்லான்னால என்ன அப்படின்னா மொத்தம் அதில் வந்து 10 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 2 days அந்த ஈவெண்ட்டு நடக்கும். ஸோ அதில் வந்து ஒலிம்பியன் யூஎஸ்ஏவை சேர்ந்தவர், அதில் வந்து ஜெயிச்சிருக்காரு எப்போது 1960 ரோம் ஒலிம்பிக்ஸில். ஸோ அவர் வந்து இப்போ இறந்துட்டார். அடுத்து வலேரி கிஸ்கார்ட், ஃப்ரான்ஸோடைய முன்னாள் அதிபர். ஸோ வலேரி கிஸ்கார்டு அவரும் இறந்துட்டார். ஸோ அடுத்து வந்து சாதிக் அல் மாடி, அவர் வந்து சூடானை சேர்ந்த முன்னாள் பிரதமர், சூடான் சேர்ந்த சாதிக். ஸோ ஆனிவர்சரி ராஜேந்திர பிரசாத், ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து 1884 1884 வந்து பிறக்கிறாரு 3rd December. எந்த இடம்னா பெங்கால் பிரசிடென்சியில். அப்போ 84லலாம் அப்போ வந்து 85ல் அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் 1885ல். ஸோ சிரேடி அப்படின்ற இடத்துல தான் அப்போ பிறந்திருக்காரு. அது இப்போ கரண்ட்டாக பீகாரில் இருக்குது. அப்போ வந்து அது பெங்கால் பிரசிடென்சி. ஸோ அப்போல்லாம் மேஜர் பிரசிடென்சிஸ் என்னென்னா 3 இருந்து, ஒன்று வந்து பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். ஸோ இது 3 தான் பெரிய பிரசிடென்சிஸ் அப்போ இருந்தது. ஹீ இஸ் அ லாயர், டீச்சர், ரைட்டர் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950லேருந்து 62 வரைக்கும். 50ல் தான் ஃபஸ்ட் டைம் வந்து எப்போ 26 January 1950 அப்பாயிண்ட் ஆகிறாரு பிரசிடெண்ட்டாக. அடுத்து வந்து பாரத் ரத்னா ரிசீவ் பண்ணியிருப்பார் 1962ல். ஸோ ஒன்லி பிரசிடெண்ட் ட்வைஸ் வந்து சர்வ் பண்ணியிருக்கிறது வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். ஸோ அவரை தவிர வேறு யாரும் இல்லை, எல்லாருமே சிங்கிள் டேர்ம் தான். பட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மட்டும் டூ டைம்ஸ் வந்து பிரசிடெண்ட் வந்திருப்பார். ஸோ அவார்ட்ஸு இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அவார்ட் தான். குளோபல் டீச்சர் ப்ரைஸ் 2020 வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், சோலாப்பூர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கார், ரஞ்சித் சிங் டிசாலே. ஸோ இவருக்கு வந்து கிடச்சிருக்கு, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவர் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா புக்ஸில் வந்து QR கோடு கொண்டு வந்தது, அது இல்லாமல் பெண்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து அங்கே போய் வீட்டிலே போய் பேரண்ட்ஸ்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலில் சேர்க்க அட்மிஷன் போட வச்சது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஸோ இவரோட ஃபியூச்சர் இனிஷியேட்டிவ் என்ன சொல்கிறாருன்னா லெட்ஸ் கிராஸ் த பார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எதுக்கு, அதாவது வார் கான்ஃப்ளிக்டால் பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸு, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற இதில் பண்ணுறதுக்காக லெட்ஸ் கிராஸ் த பார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அடுத்து ஷேம்லெஸ், இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி டு ஆஸ்கர். எதில்? ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஜல்லிக்கட்டு பார்த்தோம், அது வந்து ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் பார்த்தோம். இது வந்து ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் ஷேம்லெஸ் அப்படின்றது. இது வந்து ஷார்ட் ஃபிலிம் போகுது. இது எழுதுனது யாருன்னா, டைரக்ட் பண்ணது யாருன்னா கெய்த் கோம்ஸ். ஸோ மெயின் டாபிக்குள்ளே போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஃபஸ்ட்டு வந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து ஒரு டேம் வந்து ஒன்று கட்டுறாங்க. அந்த டேமுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா யார்லுங் ஜாங்போ அப்படின்றது தான் வச்சுருக்காங்க. அது டிபெட்டில் வருது. அது அதாவது டவுன் ஸ்ட்ரீமில், முன்னாடிலாம் வந்து அப் ஸ்ட்ரீம்ஸில் நிறையா ஒரு 1-2 டேம் இருக்குது. இது அந்த பிரம்மபுத்திராவோட ஒரு ட்ரிபியூட்ரியில் வச்சு என்ன பண்ணுறாங்க, டவுன் ஸ்ட்ரீம்லேயே அது வந்து ஒரு டேம் கட்டுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா வந்து அது வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று என்னென்னா, இப்படி டேமை வந்து பண்ணுறதுனால அது உடையும் பட்சத்தில் அப்பயும் அருணாச்சல் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி ஒன்று. இன்னொன்று, தண்ணி வந்து இப்படி டேமை வந்து கட்டி அந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணும் பொழுது அப்பயும் வந்து நமக்கு வந்து பற்றாக்குறையிலையும் அப்பயும் பாதிப்புள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, அதிகமான ஃப்ளட்டு சிச்சுவேஷன் வரலாம், இல்லை ட்ராட் சிச்சுவேஷன் வரலாம். ஸோ சைனா எங்கன்னா அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா யார்லுங் ஜாங்போ அப்படின்றது தான் அந்த டேம் பேர்.
அடுத்து செகண்ட், இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கோஆப்ரேஷன், இதுதான் அதோட கீ. இது நேற்று கூட யூகே கூட பார்த்தோம் மிலிட்ரி கோஆப்ரேஷனு. அண்டு ஜெட் இன்ஜின் கூட ஜெட் இன்ஜின் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தோம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கோஆப்ரேஷன் யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யூஎஸ்ஏ. இது இப்படி சைன் பண்ணுறதுனால நமக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் இது ஃபேவரபிள், நமக்கு தான் ஃபேவரபிள். இட் பிளேஸ் அ கீ ரோல் ஃபார் இந்தியா இன் குளோபல் இன்னோவேஷன். அது இல்லாமல் இந்த சில கண்டுபிடிப்புகள் இருக்குது, அந்த கண்டுபிடிப்புகளுடைய நாலேஜு அதை பற்றின ப்ராக்டிசஸ் வந்து பப்ளிக்கு, ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, எஸ்எம்இங்கிறது ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து பயன்படும் வகையாக ஒரு சில கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்கிறாங்க இது மூலயமா. அடுத்து எஸ்சிஓ சமிட்டு. இந்த எஸ்சிஓ சமிட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இதில் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ஸ்ன்னு 2 பாயிண்ட் இதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஸோ 19th சமிட்டு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக இந்தியாவிலையும் பாகிஸ்தானில் மட்டும்தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார், பிரைம் மினிஸ்டர் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதுக்கு பதிலாக அந்த செஷனை வந்து சேர் பண்ணது யாருன்னா வைஸ் பிரசிடென்ட்டு. ஏன்னா இந்த வருஷம் இந்தியா தான் வந்து சேர் பண்ணணும், அவங்க ஹெட்டு. இந்த டைம் நம்ம தான் வந்து எடுத்து அந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறோம். 2017 நம்ம வந்து அப்சர்வர்லேருந்து பெர்மனன்ட் மெம்பராக நம்ம வந்து மாறிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு செஷனு. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்டேட்டஸாக வந்து துர்க்மெனிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா நம்ம தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம தான் இந்த டைம் வந்து ஹோஸ்ட்டு. ஸோ நம்ம தான் இன்வைட் பண்ணி கூப்பிட்ருக்கோம். அஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து டர்க்மெனிஸ்தான் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து இவங்க வந்து மேபி மெம்பராக வரலாம். அடுத்து போன வருஷம் வந்து எழுதியிருக்கேன் ஒரு ஃபேக்ட் அடிஷ்னலாக, உஸ்பெகிஸ்தான் தான் போன வருஷம் வந்து சேர் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம இந்தியா சேர் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் டாபிக் இல்லை, தேர்ட் டாபிக் சோஷியல் இஷ்யூ. ட்ரான்ஸ் சில்ட்ரன் ஹோம் அப்படின்னு சொல்லி இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஷெல்டர் ஹோம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் சில்ட்ரன்ஸ்க்கு. அந்த டிரான்ஸ்ஜெண்டரில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இப்போ நேற்று கூட பார்த்தோம் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு ஷெல்டர் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வடோதராவில் பார்த்தோம், வடோதரா குஜராத்தில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்தியாவில் வந்து எங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் சில்ட்ரன்ஸ்க்கு, டிரான்ஸ்ஜெண்டர் சில்ட்ரன்ஸ்க்காக கொண்டு வராங்க ஃபார் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் அது. அடுத்து பிரகதி இன்ட்ராக்ஷன்னால என்ன அப்படிங்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பிரகதிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ். ஸோ மெயினாக அந்த கவர்னன்ஸ் தான் அதோட கீவேர்டு. அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், இது வந்து 33rd இன்ட்ராக்டிவ் பிளாட்ஃபார்ம். இது வந்து 33rd கான்ஃபரன்ஸு. எப்போனா 2015 ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நடக்கிறது வந்து 33rd கான்ஃபரன்ஸு. ஸோ இப்போ இந்த இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, இதனால் என்ன அப்படின்னா காமன் மேனோடைய க்ரீவன்ஸஸை அட்ரஸ் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்குமான ஒரு பாடி தான் இது. அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இது. இது வந்து ஒரு 3 tier ஆஃபீஸு. பிரைம் மினிஸ்டர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செக்ரட்டரிஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடைய செக்ரட்டரிஸ். உதாரணத்துக்கு இப்போ டிஃபென்ஸு, அப்புறம் வந்து ஃபாரஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து எஜுகேஷன். ஸோ இந்த ஒரு மினிஸ்ட்ரியும் வந்து கேபினெட் லெவலில் மினிஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சைடில் லீட் பண்ணாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஹெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜிஓஐனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட செக்ரட்டரிஸ். அண்டு ஸ்டேட்டோட ஹெட் யார், சீஃப் செக்ரட்டரி தான். ஸோ அந்த சீஃப் செக்ரட்டரிஸ் இவங்களை கொண்ட ஒரு 3 tier ஸ்ட்ரக்சர் தான் இது. பிரகதி இன்ட்ராக்ஷன் சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அடுத்து தேர்ட் வந்து சாங் டேம் ப்ராஜெக்ட். இந்த சாங் டேம் ப்ராஜெக்ட் எங்கே வரனா உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் தான். டெஹ்ராடூனில் ரிவர் ரிஸ்பனா அப்படின்றதுல தான் கட்டுறாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி கீழே, மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரினா ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே ஒரு ஃபாரஸ்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த கமிட்டி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொசீட் பண்ண கோஹெட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் சாங் டேம் ப்ராஜெக்ட்டு உத்தரகாண்ட். அடுத்து ஃபோர்த்து டிஃபென்ஸு. சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லேயில் இருக்கக்கூடிய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து கம்ப்ளீட்லி சோலார் பவர் ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சோலார் பவர் ப்ராஜெக்ட் என்ன புதுசாக அப்படின்னா அது ஹை ஆல்டிடியூடில் இது வந்து புதுசு. ஸோ அதுதான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹை ஆல்டிடியூடில் லார்ஜஸ்ட்டு சோலார் பவர் ப்ராஜெக்டாக ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் சிறப்பம்சம். சோலார் பவர் ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும், பட் ஹை ஆல்டிடியூடில் செட்டப் பண்ணியிருக்காங்க, அதுவும் லார்ஜஸ்ட்டு. அடுத்து செகண்ட் ரஷ்யா வந்து ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னா சிர்கான் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலு, க்ரூஸ் மிசைலு. ஸோ நான் தனியாகவே ஒரு இது போடுறேன். க்ரூஸ் மிசைல்னால் என்ன, பேலிஸ்டிக் மிசைல்னால் என்ன. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கூடிய சீக்கிரத்தில் அது போகிறேன். ஆல்ரெடி நடத்திட்டேன் நான், கரண்ட் அஃபேர்க்குள்ளே இருக்கும். அது டிசம்பர் 1st வீக்கில் நடத்தினேன்னு நினைக்கிறேன்.
நான் அதை திரும்பி வந்து தனியாகவே ஒரு டாப்பிக்காக நடத்திடுறேன். ஏன்னா அப்போனா நம்ம புரிஞ்சிடும் நல்லா. ஏன்னா அந்த மிசைல் வந்து நார்மலாகவே 2 கேட்டகரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஒன்று வந்து க்ரூஸ் மிசைலாக இருக்கும், இல்லைனா பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கும். ஸோ இது ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலு. இதோட ஸ்பீடு வந்து 8 மேக்கு. இது எதை வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்னா ஆன்டி ஷிப் மிசைல். ஷிப்பை வந்து டார்கெட் பண்ணுறது தான் வந்து இதோட பர்பஸ். இந்த மிசைலோட பர்பஸ் ஷிப் ஆன்டி ஷிப் மிசைல் இது. ஸோ ரஷ்யா. அடுத்து 5th வந்து எக்கானமி. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னென்னா த வேல்யூ ஆஃப் அ கம்பெனி தட் இஸ் ட்ரேடட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்க ஷேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்கு கிட்ட கொடுத்துருவாங்க. நிறையா பேர் பர்ச்சேஸ் பை பண்ணிக்கலாம் ஷேர்ஸை. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்கிங் செக்டர், அதாவது லெண்டர் மணி கொடுக்கக்கூடிய செக்டர் வந்து ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் எடுத்திருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி தான். அது எந்த பேங்க் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா ரிலையன்ஸு அண்ட் டிசிஎஸ். இப்போ தேர்டு வந்து நம்ம இந்த ஹெச்டிஎஃப்சி அட்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு லெண்டர் பேங்க் வந்து, அதாவது மணி கொடுக்குறவங்க, அவங்க வந்து இந்த இதில் வந்து தேர்டு பொசிஷன் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கு அந்த ஷேரு இன்ட்டு ப்ரைஸு. ஸோ இந்த இதில் வர வேல்யூ தான் இப்போ வந்து அரௌண்ட் 8 ட்ரில்லியன் கிட்ட எவ்வளோ வந்து அது ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ அந்த அதோட வேல்யூ, ப்ரைஸ் வேல்யூ அவ்வளோ இருந்திருக்கு. ஸோ அதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதான் ஸ்டாக்கில் வந்து ஹை வேல்யூ வர்றவங்க தான். அடுத்து சோர்ஸ் ஆஃப் எஃப்டிஐ. எஃப்டிஐ வந்து நம்ம நேற்று பார்த்தோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மகாராஷ்டிரா, செகண்டு கர்நாடகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் வேர்ல்டு லெவலில் இந்த எஃப்டிஐ வந்து போடுறவங்க இதில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்டு நார்த் அமெரிக்கான்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியா ஃபஸ்ட்டுன்னு பார்த்தாச்சு. பட் இந்த இதில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறா, எந்த கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தான் எடுத்து எழுதியிருக்கேன். சிங்கப்பூர் தான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, செகண்ட் யூஎஸ்ஏ, தேர்ட் மொரீஷியஸ். ஸோ அந்த ஆர்டர் இது. ஸோ சோர்ஸ் ஆஃப் எஃப்டிஐ நம்ம எஃப்டிஐயில் ஃபஸ்ட்டில் இருக்கும். அப்போ எந்தெந்த கண்ட்ரிஸ் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கப்பூர், அடுத்து யூஎஸ்ஏ, அடுத்து மொரீஷியஸ். அடுத்து 8th ரேங்க்கு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. இந்தியாஸ் ரிச்சஸ்ட் விமன் சொல்லி ரேங்க்டு பை கொடாக் வெல்த் ஹுரான் லிஸ்ட்டு. ஸோ இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிஎல் சேர்பர்சன் வந்து ரோஷினி நாடர் மல்ஹோத்ரா. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அரௌண்ட் 55,000 crore வந்து அவங்க வந்து அவங்களோட அசட் வந்து 55,000 crore கிட்ட இருக்குது. கிரண் மாசும்தர் ஷா பயோகானோடது. அடுத்து லீனா காந்தி திவாரி யூஎஸ்வி ஃபார்ம். இது வந்து ஒரு ஃபார்மா ஃபார்ம் அது யூஎஸ்விங்கிறது. ஸோ லீனா காந்தி திவாரிங்கிறவங்க 3வது இடத்துல இருக்காங்க இந்தியாவில். ஸோ இதுதான் 3 பேர். இந்தியாவில் 3 வெல்த்தியஸ்ட்டு விமன் வந்து யாருன்னா ரோஷினி, கிரண் அண்ட் லீனா. பாலிட்டியில் அயோத்தியா ஏர்போர்ட் வந்து ரீநேம் பண்ணுறாங்க. அந்த என்னென்னா மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இந்த மரியாதா புருஷோத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீனிங் பெர்ஃபெக்ட் மேனுன்னு அர்த்தம். அதுதான் அது. ஸோ ஸ்ரீராமை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஏர்போர்ட் நேம் அயோத்தியா ஏர்போர்ட்டை வந்து மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணுறாங்க. அடுத்து ஜாகிரஃபி. போபால் கேஸ் ட்ராஜடி December 2 to 3 1984 நடந்த இது. அந்த பிளான்ட் வந்து உள்ளேருந்து கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது என்ன கேஸ் அப்படின்னா மெத்தில் ஐசோசைனேட்டு, எம்ஐசி. இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CH3CON. இல்லாட்டினா இதை எப்படி எழுதலாம்னா C2, ஏன்னா இங்கே 2 C இருக்குது. ஸோ C2H3NO. ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ இதான் அதோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இது ஏன் இப்போ போபால் கேஸ் ட்ராஜடி அது வந்து ஒரு பழைய ஜிகே கொஸ்டின் தான். பட் ஏன் இப்போ நியூஸில் திரும்பியும் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மத்திய பிரதேசோடைய சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே ஒரு மெமோரியல் வந்து கட்ட போகிறதா சொல்லியிருக்காரு. அடுத்து 16th வந்து தமிழ்நாடு. சைக்ளோன் புரேவி வந்து நம்ம நேற்றே பார்த்தோம். பட் அது வந்து பெரிய இந்த நிவர் லெவலுக்கு ஒரு பெருசாக நிவரே வந்து பெரிய லெவலுக்கு ஒன்றும் இம்பேக்டை வந்து உருவாக்கலை. பட் நிவரோட ரொம்ப கம்மி சைக்ளோன். இந்த புரேவிங்கிறது ஒரு ரொம்ப 50 km/h ஸ்பீடுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கம்மி. இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தாக்கத்தை உருவாக்கலை. பட் ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல லேண்டை டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த திருகோணமலை டிஸ்ட்ரிக்ட். இந்த திருகோணமலை டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் இடத்த லேண்டை டச் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இப்போது இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இது இம்பார்ட்டன்ட்ன்றதுனால திரும்பி எழுதியிருக்கேன். நேம்டு மை மால்தீவ்ஸ். எது இந்த புரேவிங்கிற வேர்டு அப்படின்னா என்ன, மேங்க்ரூவ்னு அர்த்தம். அவங்களோட திவேகிங்கிறது தான் அவங்களுடைய லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் மேங்க்ரூவ்னு அர்த்தம் புரேவினா. ஸோ இப்போது அடுத்த ஒரு சைக்ளோன் உருவாகுச்சு நம்ம இந்தியன் ஓஷனில் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நேம் வைப்பாங்க அப்படின்னா இது வந்து தௌட்டே அப்படிங்க. தவுக்குன்னு இருக்குது, அது கே வந்து சைலண்ட்டு. ஸோ தௌட்டே இதுதான் அதோட ப்ரொனவுன்சியேஷன். ஸோ இது நேமை கொடுத்தது யாருன்னா மியான்மர். ஸோ இப்போ அடுத்த சைக்ளோன் உருவாகுச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து அதுக்கு பேர் வந்து தௌட்டே அப்படின்றது தான் வைப்பாங்க அடுத்த சைக்ளோன் பேர். ஸோ அவ்வளோதான். ஸோ December 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இந்த இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணி இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன் சொல்லி அதில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு சொல்லி மாற்றிட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.